செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடவுள் மீது மிகவும் நம்பிக்கை கொண்டவர். அதுபோல் ஜாதகத்தின் மீதும் அதீத நம்பிக்கை உடையவர். ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது ஜாதகம் நல்ல நேரம் பார்த்துதான் செய்வாராம். இது கட்சியிலும் ஆட்சியிலும் இருந்தது. மனு தாக்கல் செய்யக்கூட நல்ல நேரம் பார்த்துதான் செய்வதுண்டாம். ஸ்ரீதர் இயக்கத்தில் வெண்ணிற ஆடை படத்தில் அறிமுகமானவர்கள் ஜெயலலிதா, வெண்ணிற ஆடை மூர்த்தி, அவரது தங்கை நிர்மலா என இப்படத்தில் பல புதுமுகங்களின் அறிமுகத்தோடு வெற்றி வாகை சூடிய படம். இவர்களோடு ஜெயலலிதா அவர்கள் கடைசி வரை நட்பு பாராட்டிதான் வந்தார். ஷூட்டிங் சமயத்தில் ஜெயலலிதா அவர்கள் எங்குமே செல்லாமல் சேர் போட்டு அமர்ந்து புத்தகம் படிப்பதில் தான் தீவிர ஆர்வம் காட்டுவாராம். ஒரு நாள் எனக்கு போன் செய்தார். மூர்த்தி, நீங்கள் நன்றாக ஜாதகம் பார்ப்பீர்களாமே, நான் ஜாதகத்தோடு உங்கள் வீட்டிற்கு வரவா என்று கேட்டவுடன் பதறிய மூர்த்தி அவர்கள் அவர் பாணியில், ஐயையோ வேண்டாமா, உங்களை இங்கே பார்த்தால் அவ்வளவு கூட்டம் கூடிவிடும், கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் ஜாதக கட்டங்களை போனில் சொல்லுங்கள், நான் அதை குறித்து கொண்டு பலன்களை சொல்கிறேன் என்றாராம். பிறகு சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம், நீங்கள் பெரிய இடத்தை சினிமாவில் பிடிப்பது கஷ்டம். ஸ்டூடியோ, டிஸ்ட்ரிபியூஷன் போன்ற தொழில்களை செய்யலாம். அதுவும் முடியலன்னா அரசியலுக்கு செல்லுங்கள், அமைச்சராகலாம் அல்லது அடுத்த பதவிக்கும் போகலாம் என்றேன். எனக்கு அரசியல் தெரியாதே என்று சொன்னவர் பிறகு அரசியலில் நுழைந்தார். பெரும் பதவியான தமிழ்நாட்டின் முதல்வரானார். அம்மு என்ற ஜெயலலிதா அவர்கள். அதன் பிறகு நான் அவரின் பிறந்த நாளுக்கு என் மனைவியுடன் சென்றேன். மூர்த்தி தான் சொன்னார், நான் அமைச்சர் ஆவேன் என. பாருங்கள், இப்பொழுது நான் முதலமைச்சரே ஆகிவிட்டேன் என்றாராம் மகிழ்ச்சியாக. நீங்கள் சொன்னது பலித்தது என்றும் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் என நிறைய பணம் தந்தாராம். அதற்கு மூர்த்தி அவர்கள், அது என் தொழில் இல்லை அம்மா, நீங்கள் கேட்டதால் சொன்னேன் என்றும், எனக்கு எதுவும் வேண்டாம், உங்கள் ஃப்ரெண்டா இருந்தா போதும் என்றும் மூர்த்தி அவர்கள் கூறினாராம். எப்பொழுதும் என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி வரை நாங்கள் அன்புடன் தான் இருந்தோம். ஒரு நாளும் என்னிடம் நீங்கள் கட்சியில் சேருங்கள் என்று சொன்னதே இல்லை. தட் இஸ் ஜெயலலிதா என்கிறார் கடந்த கால நினைவுகளில் மூழ்கிய நடிகர் வெண்ணிற ஆடை மூர்த்தி அவர்கள். இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன்.